பிப்ரவரி 4ஆம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதிகளை வழங்குவது, அதே போல திமுகவிற்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை, அதே போல முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாக ஏற்கனவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நேற்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்னதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை கோவை, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறையும் அதே 2 இடங்களையும் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்காக வரும் 4ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழுவினர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே கடந்த முறை மதுரையில் சு வெங்கடேசன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல கோவையில் நடராஜர் ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மதிமுகவை பொறுத்தவரையிலும் பல்வேறு இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறுவதற்கான பல்வேறு தயக்கங்களை காட்டி வருகிறது. இன்னும் 2 வாரத்திற்கு பிறகாக மதிமுக, விசிக ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் எப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான அந்த முனைப்பை காட்டி வரக்கூடிய நிலையில் 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 4ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் கோவை தொகுதி வேண்டும் என்றும், அந்த கோவை தொகுதி மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒதுக்கப்பட்டால் கமலஹாசன் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்ப்பு என்பது இருக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பேச்சுவார்த்தையில் வைப்பார்கள் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக அந்த கேரள எல்லையோர பகுதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தொகுதியை தான் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் அதே தொகுதியை கேட்டிருக்கிறதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணியில் இடம்பெற்று இந்த மக்கள் நீதி மய்யம் இந்த திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் அந்த தொகுதியை கேட்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே தொகுதியை கேட்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 4ஆம் தேதிக்கு பிறகாக தான் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறார்கள், மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது தொடர்பான முழு விவரங்கள் செய்ய வரும். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.